ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூர் சட்டமன்ற தொகுதியிலே அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க நீங்கள் ஆவலோடு இருக்கீங்க. 2021 இங்கே ஸ்டாலின் குமார் திமுக கட்சியின் சார்பாக போட்டிக்கிட்டாங்க. அவங்க அதிமுக வேட்பாளரை 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டாங்க. இப்பொழுது திமுக என்ன பண்ணியிருக்காங்க, இதை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. லெனின் பிரசாத் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டிடுறாரு. சரோஜா அவங்க அதிமுக கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. சிவகுமார் தாவேகா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத செந்தில்குமார்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். துறையூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சொந்தமாக போகிறது? துறையூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி தொகுதி, திருச்சியில முக்கியமான தொகுதி. காரணம் என்னன்னா பல முறை அங்க திமுகவுடைய பகுதியா இருந்த இந்த துறையூர் பகுதி இப்போ காங்கிரஸ் வசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களோட கூட்டணி கட்சியா இருக்கு, காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி கருத்துக்களை எடுக்கும்போது கூட பல்வேறு திமுக நிர்வாகிகள் கூட இது அவங்க கொடுத்ததுல பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு. சில இடங்கள்ல வந்திருக்குது, சில இடங்கள்ல வேலை பார்க்கல, சில இடங்கள்ல அவங்களுக்கு எதிர்ப்புகள் கூட இருந்திருக்குது. என்ன காரணம்னா நிறைய இடத்துல இந்த வளர்ச்சிகள் இல்லை, இன்னமும் அது கிராமப்புற இன்னமும் அந்த தொகுதி ஒரு கிராமமா தான் இருக்குது. பெரிய வளர்ச்சிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. முக்கியமா சொல்ல போனா அங்க உள்ள ஏரிகளுக்கு இன்னும் பல வருடம் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா தண்ணி இருக்கு, அது தண்ணியா கிடையாது, மருத்துவ கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் விவசாயத்துக்கு இந்த விஷயம் பண்ணல. முக்கியமா மேல இருக்கக்கூடிய செங்காட்டுப்பட்டி, அதாவது பச்சைமலை கிராமத்துல கூட அவங்களுக்கு தேவையான அடிப்படை கிராமத்துல மருத்துவ வசதி கூட இல்லை. பல வருஷமா நாங்க எங்களோட கோரிக்கையா தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க விளையக்கூடிய மரக்கிழங்களை கீழே கொண்டு போறது எங்களுக்கு உரிய அப்படி சொல்லியிருந்தோம். அது கூட கிடைக்கும். இன்னமும் நாங்க யார் வந்தாலும், அதாவது உதயநிதி கூட எங்களுக்கு சொல்லிட்டு போனாரு, உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. போன முறை தேர்தல் வாக்குறுதிகளே கொடுத்திருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கூட செய்யல அப்படின்னு ஒரு அதிருப்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி கொடுத்தனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த சரோஜா அவர்கள் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு வார்டை சேர்ந்த ஒரு வெற்றி வேட்பாளர், முன்னாடி லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் இருக்கக்கூடியவர். சோ அவர் கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. பல இடங்கள்ல போயிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாடு இருந்திருக்குது. அதனால அவங்களுடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு எல்லா மக்களும் போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடத்துக்கு போயினாலும் கூட குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரம் ஏடிஎம்கேவுடைய வாக்கு வங்கிங்கிறது இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அதாவது திமுகவுடைய குற்றங்களை கடந்த காலங்களில் அவங்க ஆட்சி பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதை தாண்டி இங்க தாவேக்காவுடைய தாக்கம் எப்பயும் போல கணிசமான அளவு இருக்குதான் செய்யுது. காரணம் என்ன, இங்கேயுமே தனித்தொகுதி அப்படின்னால பட்டியலத்தினுடைய வாக்கு கணிசமான அளவு அவருக்கு போகுது. இல்லாம இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இருக்கிறதுனால அவருடைய வாக்கும் கணிசமான அளவு தாவுக்காவுக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், துறையூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்த முன்னாடி இருந்த திமுக வேட்பாளரை தாண்டி இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பக்கம் தான் இருக்குதுதான் நம்ம பார்க்க முடியுது. வெற்றி வாய்ப்புங்கிறது சரோஜா அவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பலமா பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதி சட்டமன்றத்துடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இங்கே திமுக வெற்றி பெற்றிருக்குது ஸ்டாலின் குமார். இந்த முறை லெனின் பிரசாத்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் போட்டியிட்டு இருக்கிறார். இந்த முறை இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்திருப்பது திமுக கட்சியினரிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க பல இடங்களில் அவங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல, ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். சரி, இதுக்கு முன்னால் திமுக இருந்திருக்காங்களே, அவங்க இந்த தொகுதியில் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னாலும் அந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே ஒழுங்காகவே பணி செய்யலை, இந்த பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அங்கே மலை கிராமங்கள் இருக்குது, அங்கே மருத்துவ வசதி சரியாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையெல்லாம் நம்ம முதற்கட்ட கலாய்விலேயே பதிவு செஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட என்ன பிரச்சனை பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறத கூட முதற்கட்ட கலாய்வில் நம்ம வீடியோவை போட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே துறையூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி, அந்த ஏரி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது, அது கழிவுகள் எப்படி சேர்ந்து அதை பயன்படுத்த முடியாத நிலையில் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிரவுண்டு ரிப்போர்ட்டாக செந்தில்குமார் ரிப்போர்ட் பண்ண அந்த விஷயத்தையும் கூட பார்த்தோம். அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த திமுக அரசின் மீது அந்த மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. தாவேக்கா இந்த பகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கிறது, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளை மட்டும் பிரிக்காமல் சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் பிரிக்கிறது அப்படிங்கிறதும், இங்கே உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இப்பொழுது
எம்எல்ஏ சீட்டுக்காக போட்டி போட்டிருக்காங்க சரோஜா, அதிமுக கட்சி சார்ந்தவர். அதனால அவருக்கு அந்த கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே திமுக போட்டியிடாமல் காங்கிரஸ் போட்டியிடுவது அவருக்கு திமுக பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சூழல், இதெல்லாம் சரோஜாவிற்கு ஒரு அட்வான்டேஜாக இருப்பதனால இந்த கடும் போட்டியையும் தாண்டி சரோஜா வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. துறையூரில் இலை துளிர்க்கும் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதே ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.